மனோகர ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் உழல் பண்ணி எடுத்துக்கணும். 4 அரிசி மாவு, 1 உளுந்த மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெண்ணெய், நெய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த வெல்லத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி தேங்காய் உழலை புழிஞ்சு எடுத்துட்டு அதை நொறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, நான் ஒரு 200 கிராம் தேங்காய் இருக்கும், அதுக்கு ஒரு 50 கிராம் வெல்லம் போட்டு பாகு காய்ச்சின்ட்டேன். நல்ல பாகு காய்ச்சி எடுத்துட்டேன். அந்த பாகை இந்த நொறுக்கி வச்சுருக்கிற மனோகரத்தில் போட்டு நல்லா வேணுங்கிற அளவு சுற்றி விட்டுட்டு கரண்டியால் கிளறி விட்டுடணும். அப்போ தான் அந்த பாகு ஒன்று சேரும். இப்போ இந்த பாகு குத்தும்போது இதுக்கு மேலேயே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்போ நெய் விட்டுண்டா தான் அந்த பளபளப்பு தன்மை அதுக்கு கொடுக்கும். நன்னாவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த பாகுலேயே சுக்கும் ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்பொழுது கையில் கொஞ்சம் நெய்யை தடவிண்டு கடன்னு உருட்டி போட்டுடணும். அதை இல்லைன்னா பாகு கொஞ்சம் ரொம்ப காஞ்சி போச்சுன்னா உருட்ட முடியாது. அதனால் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே உருட்டிடுங்கோ. அப்படி சப்போஸ் உங்களால் உருட்ட முடியலன்னா கொஞ்சம் நாழி ஸ்டவ்வில் வச்சா ஜஸ்ட்டு அப்படியே இலகிக்கும். மறுபடியும் அதை பிடிச்சி போட்டுடலாம். ரொம்ப நாழி வச்சிடாதீங்க ஸ்டவ்வில், இறுகி போயிடும். இதுதான் மனோகரம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் உழலில் பண்ணுறது. இதில் வேணும்னா கொஞ்சம் தேங்காயும் வறுத்து போட்டுக்கலாம். பல்லாக திருவின தேங்காயை வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இதோ மனோகரம் ரெடி. பேசனில் எடுத்து வச்சாச்சு. அது அந்த உருண்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு கூட கொஞ்சம் பெருசு சின்னதாக வந்துடுது. நல்ல ஒரே மாதிரி உருண்டை கை பொறுக்கிற சூட்டில் கடன்னு உருட்டி எடுத்து வச்சிடணும். இதுதான் மனோகரம். கார்த்திகை மாதத்துக்கு பண்ணுவா. விளக்கேற்றுறதுக்கு கடலை உருண்டை, மனோகர உருண்டை, பொரி உருண்டை, அப்பம் எல்லாம் திருவிளக்கு நாச்சியாருக்கு உண்டு. இதை பற்றியெல்லாம் இப்போ இந்த மனோகரத்தை அப்படி உடைச்சி பார்த்தாக்க உடையாது. ஆறிடுதுன்னா அந்த மாதிரி இழுத்துண்டு வரும். அந்த ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும் மனோகரம்.